ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். எஸ் ரைட், குவார்டர் ஃபைனல் நடந்ததில் தமிழ்நாடு வர்சஸ் சண்டிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 39-34 ஸ்கோரில் நம்ம தோத்துட்டோம். த்ரில்லிங் மேட்ச், த்ரில்லிங் வின் தான் சொல்லணும். ஒன் சைடடாகவே இல்லை. கடைசி 6 நிமிஷம் தான் மேட்ச் மாறிச்சு. அது வரைக்கும் சீசா பேட்டில் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் பவன் ஷராவத் தான் 70% ஆஃப் த ரைடு அவர் தான் எடுத்தார். அவர் தான் எடுத்து ஆகணும். கேப்டன் வேறு. இப்போ இந்தியன் டீம் வேறு செலெக்ஷன் ஆக போகுது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நோட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அண்ட் மனுஷன் நல்லா ஃபிட்டாக இருக்காருங்க. நல்லா ஜிம்மு கிம்மெல்லாம் போய் அஜயலாக இருக்கார். போன சீசனோட இப்போ ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருக்காரா. அண்ட் ஒன்ஸ் அவர் ஃபிட்டுன்னா அவரை நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா மேட்ச்சை கொண்டு போயிடுவார். இது எவ்வளோ பெரிய டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி. அதான் நேற்று நடந்தது. சிங்கிள் ஹேண்டட்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணது ராகேஷ் ரைடர். அவர் நிறைய போய் மாட்டிக்கிட்டார். சம்டைம் பாயிண்ட் எடுத்தார். பட் எடுத்தோடனே பவன் எம்டி ரைடு தான் போயிட்டு வந்தோடனே. அப்புறம் பவன் வந்து பெரியதுரை ஆங்கிள் ஹோல்டு ஒன்று பிடிச்சாரா, அவுட் ஆனார் ஸ்டார்டிங்கில். 1-2 அவங்க ஸ்கோரு. விஸ்வா போனார். விஸ்வாவை பிளாக் பண்ணி அவுட் பண்ணாங்க. தையை பிளாக் பண்ணாங்க. சர்ப்ரைஸ்ட், அவர் எதிர்பார்க்கல அதை. அங்கே அவுட் ஆனது. அதுக்கப்புறம் ராகேஷை வந்து திருப்பி டேக்கிள் பண்ணாங்க. செயின் டேக்கிள் பை நம்ம டீமு. 4-5 ஒரு பாயிண்ட் தான் பிஹைண்ட். அப்போது பவன் வர ரிவைவ் எடுத்தார். அண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல்னு, பட் ரிவ்யூ அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. திருப்பி அட்வான்ஸ் டேக்கிள்லேயே அவங்க சதீஷ் அவுட் பண்ணாங்க. பசுபதி ஒரு வாட்டி சூப்பராக ஒரு ஜம்ப் பண்ணார், ஒரு டச் பாயிண்ட் எடுத்தார். ஒரு வாட்டி ராகேஷ் ரைடு எடுக்கும்போது நம்ம தமிழ்நாடு பிளேயர் லாபி அவுட் ஆகிட்டார். 6-11 ஆகிடுச்சு ஸ்கோரு. அப்போது தமிழ்நாடுக்கு 3 பிளேயர் தான் உள்ளே இருந்தாங்க. சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. லாபி அவுட் ஏன் அப்பப்போ ஆகுறாங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவ்வளோ டீப்பாக நம்ம ரைடர் அவங்க தள்ளினாங்க. பின்னாடி லாபி அவுட்டு, ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் இல்லை, பின்னாடி லாபி அவுட் ஆகும்போது அவ்வளோ டீப்பாக போகிறாங்கன்னு அர்த்தம். பயந்து பின்னாடி. பட் மெஜாரிட்டி நிறைய அட்வான்ஸ் டேக்கிளில் தான் நம்மளை அவுட் பண்ணாங்க. வெரி கிளியராக வந்துட்டாங்க. அட்வான்ஸ் டேக்கில் கும்பலாக சேர்ந்து டேஷ் பண்ணணும். வேறு அது அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணும்போது அவங்க தை ஹோல்டு பண்ணுறதாகட்டும், அதே சமயத்தில் ஆங்கிள் ஹோல்டு ஃபுல் பிளாக் பண்ணிடுறாங்களா, எல்லா மற்றவங்களும் சேர்ந்து வந்து அவங்கள டேஷ் பண்ணிடுறாங்க. 5-6 வாட்டி நடந்தது அட்வான்ஸ் டேக்கிள்லேயே நம்ம அவுட் ஆனோம். ஒரு வாட்டி சூப்பர் டேக்கிளில் நம்ம ஒரு பிளேயரை பிடிச்சதுனால 2 பாயிண்ட் கிடச்சிது. ஆல் அவுட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அந்த நேரத்தில். அப்புறம் பவனை வந்து நல்லா டேஷ் அவுட் பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு சூப்பர் டேக்கில். அப்போது 2 பாயிண்ட் நமக்கு கிடச்சிது. அப்போ ஸ்கோர் 12-14. அப்பயும் பாருங்கள் 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஹரியானோட செகண்ட் லாஸ்ட் பர்சன் வந்தப்போ அவரை டேக்கிள் பண்ணாங்க. ஸ்கோர் ஈக்குவல் 16-16. அப்போ ஆஃப் டைம் அப்போ ஸ்கோர் வந்து 19-16. அப்போது நம்ம 3 பாயிண்ட் லீடில் தான் இருக்கும். ஆஃப் டைம் 19 ஸ்கோர் ஆச்சா ஸ்கோரு. அவங்க சண்டிகருக்கு பவன் இருந்தார், குர்தீப் அண்ட் ராகேஷ், சௌரவ், இவங்களாம் அவங்களும் ஸ்ட்ராங் டீம். நம்ம பசங்களும் சும்மா இல்லை, பிரமாதப்படுத்திட்டாங்க. இந்த மேட்ச்சில் நிறைய டூ ஆர் டை நடந்தது. நிறையா சேஃப் கேம் விளையாண்டாங்க. நிறைய சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஆல் அவுட்டர் 2 டீமே எக்ஸ்டெண்ட் ஆச்சு ரொம்ப நேரம். ஃபஸ்ட் ஆல் அவுட் ஆனாங்க 69. தமிழ்நாடு ஆல் அவுட் ஆகும்போது 25-27. 2 பாயிண்ட் தான் நம்ம பிஹைண்டு. அண்ட் 2 ஆல் அவுட் தமிழ்நாடு ஆனாங்க. அவங்க ஒரே ஒரு ஆல் அவுட் தான். அந்த ஆல் அவுட் தான் டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஃபைனல் ஸ்கோர்லேயே உங்களுக்கு 5 பாயிண்ட் தானே டிஃப்ரென்ஸு. அண்ட் இப்போ செமிஃபைனல் லிஸ்ட் ஆல்ரெடி வந்துடுச்சு. யூபி, மகாராஷ்டிரா, ரயில்வேஸ் அண்ட் சண்டிகர். செகண்ட் ஹாஃபில் என்னாச்சுன்னு பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம 3 பாயிண்ட் லீடோட ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு. அப்புறம் ராகேஷ் வந்து டேஷ் பண்ணார் தமிழ்நாடு பிளேயரை. 20-16 ஆச்சு. அப்புறம் பவன் ஒரு ரைடு எடுக்கும்போது ஒரு லாபி அவுட்டு நம்ம பிளேயர். அண்ட் ரிவ்யூ வேறு எடுத்து பார்த்தாங்க. பவன் வந்து 2 பேர் கேட்டார், 2 பேர் அவுட்டுன்னு. பட் ரெஃபரி வந்து சொன்னார் ஒரே ஒரு பிளேயர் தான் அவுட்டுன்னு. ஸோ அப்போ கூட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21-19, 22-20, 23-20. 23-20 நம்ம தான் லீடில் இருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு லாஸ்ட் பர்சன்ட்னால அவர் அவுட் ஆகிட்டார். அப்போ தான் ஆல் அவுட் ஆகிறாங்க தமிழ்நாடு, ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு. அண்ட் 24-24 ஸ்கோர் ஈக்குவலாக இருந்தது. டஃப்பாக போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வாட்டி பவனை வந்து சூப்பராக டேக்கிள் பண்ணார். கும்பலாக சுற்று போட்டாங்களா, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப ட்ரை பண்ணார் அவர். பட் அவுட் ஆகிட்டார். அப்போ ஸ்கோர் ஈக்குவல் 28-28. ஸ்கோரை பாருங்கள் நீங்கள். சண்டிகர் வந்து 2 பாயிண்ட் லீட்லேருந்து -4க்கு போயிட்டாங்க. அந்த 28-28க்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் லீட்லலாம் இருந்தோம். 34th மினிட்ல தான் 28-28 2 பாயிண்ட் ரைடு ஒன்று எடுத்தாங்களா. 28-30 அவங்க 2 பாயிண்ட் லீடு போனாங்க. அப்புறம் சதீஷ் பண்ணால் அவரை டேக்கிள் பண்ணிட்டாங்க. 30-33 அவங்க 3 பாயிண்ட்ஸ் லீடு. அப்புறம் தமிழ்நாடு 2 பிளேயர் தான் மேட்டில் இருந்தாங்க. அப்புறம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 6 பாயிண்ட் சர்றன்னு ஏறிடுச்சு. 31-37. அண்ட் 2 நிமிஷம் தான் அப்போ பாக்கி இருந்தது. 38வது நிமிஷத்தில் தமிழ்நாட்டு ஆல் அவுட் ஆகணும். அது கடைசி நேரத்தில் எப்போதும் ஆல் அவுட் ஆகி இந்த மார்ஜினை கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 2-3 பாயிண்ட் தான் கவர் பண்ணிடலாம். ஆனால் இவங்க ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்லே அகேன்ஸ்ட் ஹரியானா 6 பாயிண்ட்லாம் கவர் பண்ணாங்க மைனஸ்லேருந்து வந்து. பட் இது ஆல் அவுட் ஆகிட்டாங்களா லாஸ்ட் மூமெண்ட்டில். பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அண்ட் எல்லாமே பவன் ஷராவத் தான்
நேற்று பெர்ஃபார்ம் பண்ணது அவங்களுக்கு. அண்ட் எக்ஸ்பெக்டட் லைன் தான். பவன் வந்து சாதாரண பிளேயரான ஹை ஃப்ளையர், ஸோ மெனி ரெக்கார்ட்ஸ் அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தமிழ்நாடு ஒரு ஸ்டேஜில் -6 இருந்தாங்க, 7-13. அவங்க 6 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. தமிழ்நாடு ஹரியானா 16-16 ஈக்குவல் ஆக்குனாங்க. ஸோ அந்த இடத்துல பாருங்களேன், 13லேருந்து 16 3 பாயிண்ட் தான் அவங்க எடுத்தாங்க. நம்ம வேற 7லேருந்து 16 9 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இது ஒன்றும் ஒன் சைடட் மேட்ச் இல்லை. தெர் வாஸ் ஆல்வேஸ் ஃபைட். லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தது. அண்ட் செகண்ட் திங், பவன் ஷராவத் அவர் தான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஹரியானாட்ட ஜெயிச்சும் இங்கே பவனை தவிர வேறு யாரும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரில. அப்வியஸ்லி அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. 21-18 ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது கூட தமிழ்நாடு 3 பாயிண்ட் லீடு. அப்புறம் தமிழ்நாடு ஆல் அவுட் ஆகும்போது 31-37 மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு. ரைடு பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 20, ஹரியானா 21. டேக்கிளில் தமிழ்நாடு 12, ஹரியானா 14. ஆல் அவுட்டில் நமக்கு 2 பாயிண்ட், அவங்களுக்கு 4 பாயிண்ட்டு. 39-34. லாஸ்ட் 6 மினிட்ஸ் தே பிளேட் பெட்டர் தேன் தமிழ்நாடு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம். நல்லா விளையாண்டவங்கள கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம பசங்க யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வருவாங்க. ஈவன் இங்கே ஜஸ்ட்டு மேட்ரு ஆஃப் அந்த 5 மினிட்ஸில் பவனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளில உட்கார வச்சுருந்தோன்னு வச்சுங்க, கண்டிப்பாக குவாலிஃபை இருக்கும், செமிஃபைனலுக்கு போயிருந்திருப்போம். அதுக்கப்புறம் எனிபடிஸ் கேம். ஹரியானாவும் ஜெயிச்சுட்டு பவன் டீமும் ஜெயிச்சுட்டா நம்ம தான் ஃபேவரட் ஆகிருந்திருப்போம். பட் லக் ஆல்சோ சம்டைம் தேவைப்படும், அது கிடைக்கல. பட் இருந்தாலும் ஓவராலாக டீமுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு, கோச் அலெக்ஸ் பாண்டியன், அவரோட அசிஸ்டன்ட் கோச்சஸ்க்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, யூ மேட் அஸ் ப்ரவுட், வி ஆல் ஆர் ஹாப்பி. இப்போ நம்ம மட்டும் இல்லை, அந்த இந்தியாவில் இருக்கிற கபடி மேப்பில் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பாங்களே. தமிழ்நாடு ஒன்றும் சாதாரண டீம் இல்லை. ஒன்லி தமிழ்நாடுனா ஒன்லி சுதாகர், நம்ம அபிஷேக் அண்ட் சந்திரன் ரஞ்சித் மட்டும் இல்லை, இதுவும் இல்லாமல் நல்ல பிரமாதமான யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்கன்றதுக்கு இந்த டோர்னமெண்ட் ஒரு உதாரணம். அண்ட் அந்த இது மேட்ச்சு 3rd மேட்ச்சில் வாக் ஓவர் மாதிரி கொடுத்தாங்க இல்லையா யூபி, அங்கே தான் மாறிச்சு. இல்லைன்னா அந்த யூபி விளையாடின கேம் தான் நம்ம விளையாடி இருக்கணும். ஜம்மு காஷ்மீர்ட்டையும் அடுத்த மேட்ச்சும் அவங்க ஜெயித்தாங்க ஈஸியாக. குவார்டர் ஃபைனலில் அவங்க செமிஃபைனல் போயிட்டாங்க யூபி. ஸோ அந்த இடத்துல டாக்டிக்கலாக அவங்க வேணும்னு பண்ண மாதிரி தான் இருந்தது. அது ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மேட்ச் இல்லைன்னு வேறு சொன்னாங்களா. அந்த ஒரு பாயிண்ட்டு நம்ம டாஸ் ஜெயிச்சிருந்தா தோற்றுருந்தோன்னு வச்சுங்க, நம்ம கொடுத்துருக்கணும் அந்த லாஸை. அவங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் ஹரியானாவையும். அதுக்கப்புறம் இந்த இருக்கிற பட் வாட் டு டூ. அண்ட் நம்ம கேட்கலாம் எப்போதும் கிடைக்கிறது இல்லையா. இருக்கிற ரிசோர்ஸை வச்சு பர்ஃபார்ம் பண்ணுறது தான் முக்கியம். தோக்கரில் ஒன்றும் தப்பு இல்லை. ஃபைட் ஹார்ட் அண்ட் லூஸ். ஏதோ ஒரு டீம் ஜெயிக்க தான் போகுது. ஒன் சைடடாக கிவ் அப் பண்ணாமல் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வந்து டோர்னமெண்ட்லேயே லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் இருந்ததுன்னா ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரெண்டு டீமோட டிஃபென்ஸும் பிரமாதப்படுத்திட்டாங்க. அதை சும்மா சொல்லக்கூடாது. ஈக்குவலாக தான் போச்சு, நெக் அண்ட் நெக்கு போயிடுச்சு. அண்ட் தே ஒன். எனிவே, பவன் ஷராவத் டீமுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். நம்ம பசங்களுக்கும் வெல் டன் பாய்ஸ், கீப் அப் த குட் ஒர்க். அண்ட் என்னடா கீழே விழுந்துட்டுமே நினைக்கிறேன். கீழே விழுந்தே கிடப்பது தான் தப்பு. எந்திரிச்சிடணும் உடனே. அது மேட்சஸ்லேயே காமிச்சாங்க. ஹரியானா மேட்ச் ஆகட்டும், பிஹைண்ட்லேருந்து லீட் எடுத்தது. போக போக இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அண்ட் அலெக்ஸ் பண்ணி நிறைய நோட் எடுத்திருப்பாரு. யார் யார் எந்த இடத்துல தவறு பண்ணாங்க, எந்த இடத்துல மேட்ச் கைவிட்டு போச்சுன்னு, அதெல்லாம் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணால் போதும். தமிழ்நாடு அன்பீட்டபிள் சைட் ஆகிருக்கும். எனிவே, அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.